அத்தியாயம் 19. உங்கள் சக்கர வண்டியை தலைகீழாக தள்ளுங்கள். ஒரு மனநல மருத்துவமனைக்குச் சென்ற பார்வையாளர் ஒருவர், ஒரு நோயாளி சக்கர வண்டியை தலைகீழாக தள்ளிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர் அந்த நோயாளியிடம் அதற்கான காரணத்தைக் கேட்டபோது, அந்த நோயாளி, நான் பைத்தியம் என்று நீங்கள் நினைக்கவில்லைதானே? நேற்று நான் இந்த சக்கர வண்டியை நேராகத் தள்ளிக் கொண்டிருந்தபோது, அவர்கள் அதில் தொடர்ந்து சரளைக் கற்களை நிரப்பிக்கொண்டே இருந்தார்கள் என்று பதிலளித்தார். அவரது பதிலின் அடிப்படையில், அந்த கைதியை விடுவிக்க வேண்டும் என்றும், நம் பலரை அவருக்கு பதிலாக சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன். நல்ல எண்ணத்துடன் இருக்கும் பலரும், தங்கள் கைவண்டிகளை நேராகத் தள்ளிக்கொண்டு சுற்றித் திரிகிறார்கள். மேலும், தங்களுக்கு வேண்டாத சிறு வேலைகள், பிரச்சனைகள், கவலைகள் மற்றும் குறைகளை அதில் கொட்டுவதற்கு எல்லோரையும் அனுமதிக்கிறார்கள். அதனால், இறுதியில் அவர்கள் மற்றவர்களின் சுமைகளாகிய கற்களைச் சுமந்து தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் தள்ளுவண்டியை வாழ்க்கையில் தள்ளிக் கொண்டு செல்லும்போது, தங்கள் சுமைகளை உங்கள் தள்ளுவண்டியில் மகிழ்ச்சியுடன் போடும் பலரை நீங்கள் காண்பீர்கள். அதனால், உங்கள் தள்ளுவண்டியை தலைகீழாகத் தள்ளும்படி நான் பரிந்துரைக்கிறேன். கடவுளுக்கு கடிதம் எழுதி, பிரபஞ்சத்தின் மேலாளர் பதவியை ராஜினாமா செய்த அந்த மனிதனைப் போல இருங்கள். அல்லது ஒரு துப்புரவு தொழிலாளியைப் போல அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்றால் அவர் ஒருபோதும் நியமிக்கப்படவில்லை. நானும் நியமிக்கப்படவில்லை. நீங்களும் நியமிக்கப்படவில்லை. அவர் மனிதகுலத்தின் பரந்த பிரச்சனைகளை எடுத்து, அவற்றை தனது தள்ளுவண்டியில் குவித்துக் கொண்டார். பிறகு, அவர் எங்கு சென்றாலும் அந்தச் சுமையை தன்னுடன் தள்ளிக் கொண்டு சென்றார். அந்த பரந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் தகுதியற்றவராகவும், திறமையற்றவராகவும், எந்த வகையிலும் தகுதியான நிலையில் இல்லாதவராகவும் இருந்தார். நானும் அப்படித்தான். நீங்களும் அப்படித்தான். மற்றவர்கள், இதோ ஒருவன் சுற்றித் திரிந்து பிரச்சனைகளைச் சேகரித்துக் கொண்டிருக்கிறான் என்று பார்த்தபோது, தங்கள் பிரச்சனைகளையும் அவரது சுமையுடன் சேர்த்தனர். அவனும் தன் சொந்த பிரச்சனைகளில் சிலவற்றைச் சேர்த்துக் கொண்டான். இறுதியில், அவரது சுமை தாங்க முடியாத அளவுக்கு பெரிதாகிவிட்டது. அவனும் அவரது தள்ளுவண்டியும் உடைந்து விழும் நிலைக்கு வந்தபோது, மனநல மருத்துவமனையில் உள்ள நோயாளிக்கு இருக்கும் அறிவையாவது அவன் பெற்றான். அவன் தன் தள்ளுவண்டியை தலைகீழாகக் கவிழ்த்தான். தனக்குச் சொந்தமில்லாத சுமைகளால் ஏற்பட்ட பயனற்ற அழுத்தத்திலிருந்து அவனுக்கு உடனடியாக விடுதலை கிடைத்தது. உங்கள் தனிப்பட்ட ஈடுபாடு உதவக்கூடும் என்றால், மற்றவர்களின் பிரச்சனைகள் மீது அலட்சியம் காட்டுமாறு இது கோரவில்லை. இது தேர்ந்தெடுத்துச் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. உங்களால் உலகின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது, அப்படியிருக்கையில் அவற்றைப் பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? யாரும் என்னை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கவில்லை, ஆனாலும் பல சமயங்களில் நான் ஜனாதிபதி பதவியின் சுமைகளை என் மீது சுமத்திக் கொண்டிருப்பதை உணர்கிறேன். இதைப் பற்றி ஜனாதிபதி என்ன செய்ய வேண்டும், அதைப் பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று நான் கவலைப்படுகிறேன். ஏன்? நான் விரும்பாத, எனக்கு கிடைக்காத, என்னால் பெற முடியாத ஒரு பதவியின் கவலைகளையும் சுமைகளையும் நான் ஏன் என் மீது சுமத்திக் கொள்ள வேண்டும்? ஆனாலும், ஜனாதிபதி என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி அவரைப் போலவே நானும் கவலைப்படுகிறேன். அதனால், நான் என் கைகாட்டியை தலைகீழாகக் கவிழ்த்துப் போடுகிறேன். நான் தினசரி செய்தித்தாள்களை ஏதோ மேலிடத்திலிருந்து வந்த கட்டளைகளைப் போல படிக்கிறேன். பல சூழ்நிலைகளைப் பற்றி நான் ஆழ்ந்த கவலை கொள்கிறேன், அவற்றைப் பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று கவனமாக முடிவு செய்ய முயற்சிக்கிறேன். ஆனாலும், இந்தச் சூழ்நிலைகளில் எதுவும் என்னை நேரடியாக பாதிப்பதில்லை. அவற்றில் பெரும்பாலானவை உலகின் தொலைதூரப் பகுதிகளில் நடக்கின்றன, நான் ஒருபோதும் சென்றிராத, இனிமேல் செல்லவும் எதிர்பார்க்காத இடங்கள் அவை. ஆனால், என் வாழ்நாளில் ஒருவர் கூட என்னிடம், என் தீர்வுகள் என்னவாக இருக்கும் என்று கேட்டதில்லை என்ற போதிலும், நான் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறேன். அதனால், நான் என் கைகாட்டியை தலைகீழாகத் திருப்புகிறேன்.
பல்வேறு தொண்டு பிரச்சாரங்களுக்கு தலைவராக பணியாற்றும்படி நான் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். அந்த பதவிக்கு எனக்கு சில தகுதிகள் இருக்கலாம், ஆனால் எனக்கு எதிர்த்த வீட்டில் வசிக்கும் ஒருவர் அந்த துறையில் ஒரு உண்மையான நிபுணர். அவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர், மேலும் தனது ஓய்வு நேரத்தையும் சிறந்த திறமையையும் தொண்டு நிதி திரட்டும் பணிகளுக்கு அர்ப்பணித்தார். அவற்றை அவர் குறிப்பிடத்தக்க வெற்றியுடன் நடத்தினார். பின்னர் தொண்டு பணிகளில் முழுநேரமாக ஈடுபடுவதற்காக அவர் ஓய்வு பெற்றார். எனவே ஒரு தொண்டு பிரச்சாரத்திற்கு தலைமை தாங்கும்படி நான் கேட்டுக்கொள்ளப்பட்டால் அந்த பணியை நான் சரியாக அவரிடமே ஒப்படைப்பேன், ஏனெனில் அத்தகைய பொறுப்பைச் சுமப்பதற்கு அவரே மிகவும் பொருத்தமானவர். இது என் தரப்பில் உள்ள அலட்சியம் அல்ல, மாறாக ஒரு தேர்ந்தெடுப்பு. நானும் திருமதி கோப்மேயரும் இணைந்து எம்.ஆர். கோப்மேயர் அறக்கட்டளையை நிறுவியுள்ளோம். எங்கள் சொத்தின் கணிசமான பகுதி இறுதியில் இந்த அறக்கட்டளைக்கு செலுத்தப்படும். இது ஒரு நிரந்தர அறக்கட்டளை நிதியாகும். இதன் வருமானம் வரும் தலைமுறைகளுக்கு ஊனமுற்ற குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் சிகிச்சைக்காக அர்ப்பணிக்கப்படும். இதைத்தான் எங்கள் கைவண்டியில் வைத்துக்கொள்ள நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம். விஷயம் இதுதான், நீங்கள் திறம்பட செயல்பட வேண்டுமென்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொறுப்புகளைத் தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கைவண்டியை வாழ்க்கையில் நேராகத் தள்ளிக் கொண்டு சென்றால் மக்கள் தங்கள் பிரச்சனைகள், கவலைகள், தேவையற்ற வேலைகள் மற்றும் பொறுப்புகளை அதில் தூக்கிப் போடுவார்கள். இறுதியில் நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு சுமையால் நிரம்பிவிடுவீர்கள். மேலும் இவற்றுடன் தீர்ப்பது உங்கள் குறிப்பிட்ட பொறுப்பு அல்லாத உலக, தேசிய மற்றும் பொது பிரச்சனைகளையும் நீங்களே சேர்த்துக் கொண்டால் அந்தச் சுமையின் கீழ் நீங்கள் நிச்சயமாக உடைந்து போவீர்கள். எனவே அதில் என்ன இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வரை உங்கள் தள்ளுவண்டியை தலைகீழாக திருப்பி வையுங்கள். அப்போது உங்கள் சுமை எவ்வளவு கனமானதாக இருந்தாலும் அது இலகுவாகத் தோன்றும், மேலும் அது ஒரு சுமையாக இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் நீங்கள் ஒரு சிறந்த, மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையை கண்டறிந்திருப்பீர்கள்.